வணக்கம் என் அன்பான மகர ராசியில் பிறந்த அன்பர்களே. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறக்கவிருக்கும் பராபவ வருட புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புஸ்தகத்தில் ஒரு மாபெரும் விடுதலை பயணம் எழுதப்பட போகும் மிக முக்கியமான காலமாகும். சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம் இந்த பதிவிலே மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லை. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரை நீங்கள் அனுபவித்த 7.5 சனியின் பிடி, கடும் உழைப்பு மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மனபாரங்கள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் இரும்பை போன்ற உறுதியான மனிதராக வலம் வந்தாலும் உங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு வலிகளை சுமந்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நான் அனைவருக்கும் உண்மையாகத்தானே உழைத்தேன், இருந்தும் என் வாழ்க்கையிலே ஏன் இத்தனை தாமதங்கள் என்ற கேள்வி உங்கள் மனதில் பலமுறை எழுந்திருக்கும். இப்பொழுது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்கப் போகும் புத்தாண்டு காலம் வந்துவிட்டது. மகர ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2 இடமான கும்ப ராசியிலிருந்து 3 இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்து விட்டார். இதன் மூலம் மகர ராசிக்கு இப்பொழுது 7.5 சனி காலம் முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது. நவகிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். உங்கள் ராசிநாதனானவர் இப்பொழுது வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட சாதனைகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்வில் ஒரு பேருண்மை வெளிச்சத்துக்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்திலே உங்கள் கருத்துக்களை அல்லது உங்கள் திட்டங்களை மாற்றுவது போல தோன்றலாம். ஆனால் அந்த வழிகாட்டுதலில் தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய பொருளாதார உயர்வு ஒளிந்திருக்கிறது. அந்த பெண் உங்களுடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு பெண் தெய்வமாக இருக்கலாம். அவர் சொல்லும் ஒரு ரகசியம் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமாக அமையும். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்தன என்பதை நீங்கள் முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்கள் இயல்பிலேயே கடும் உழைப்பாளிகள் மற்றும் எதையும் தாங்கும் சக்தி கொண்டவர்கள். ஆனால் கடந்த 7 ஆண்டுகளாக உங்கள் ராசியிலும் தனஸ்தானத்திலும் இருந்த சனி பகவான் உங்களுக்கு கடும் மன உளைச்சலையும் பொருளாதார நெருக்குவாரங்களையும் கொடுத்திருப்பார். இப்பொழுது 3ஆம் இடத்து சனி தொடங்கிவிட்டதாலும் இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டாகும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடமான மிதுன ராசியில் இருந்து 7 இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இது உங்கள் களத்திர ஸ்தானத்தை பலப்படுத்தி திருமண தடைகளை நீக்கும். அதே சமயம் கூட்டுத் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் யாருக்கோ செய்த தர்மம் இப்பொழுது உங்களுக்கு பெரும் பாக்கியமாக வந்து சேரும். மகர ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் 3 இடம் என்பது வீரியஸ்தானம், இளைய சகோதரம் மற்றும் தைரியத்தை குறிக்கும் இடமாகும். அந்த இடத்தில் சனி பகவான் அமர்வது சத்ரு சம்ஹார யோகத்தை தரும். அதாவது உங்கள் எதிரிகள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தானாகவே விலகி போவார்கள். நீண்ட நாள் இழுபறியாக இருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய அதிகாரம் தொடங்குகிறது. சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்கள் தடைகளை தகர்த்து உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லவே வந்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்காக பணிந்து சென்ற காலங்கள் மறைந்து இனி உங்கள் செல்வாக்கு உயரும் காலம் இதுவாகும். ஒரு நபர் உங்களை தடுத்தாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான திறமை என்ன என்பது உலகிற்கு தெரியும். நீங்கள் மௌனமாக உழைப்பை சிந்திய நாட்களுக்கு பதிலாக இப்பொழுது உங்களுக்கு பெரும் கௌரவம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எதையும் நிதானமாக பார்ப்பவர்கள். ஆனால் 3ஆம் இடத்து சனி இப்பொழுது உங்களை இன்னும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட வைப்பார். அந்த தைரியமே உங்கள் வெற்றிக்கான சூட்சுமமாகும். யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள் தானாகவே பிறக்கும். வெற்றி சனியின் தொடக்கம் என்பதால் மற்றவர்களின் வசதிக்காக வாழாமல் உங்கள் லட்சியத்திற்காக நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனதில் ஒரு வைராக்கியம் பிறக்கும். இனி என்னால் மற்றவர்களின் ஏமாற்று வேலைகளுக்கு பலியாக முடியாது, எனக்கென்று ஒரு தனி சாம்ராஜ்யம் வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையாக மாறும்.
இதுவரை உங்களை மென்மையானவராக நினைத்தவர்கள் உங்கள் புதிய ஆளுமையை கண்டு வியப்பார்கள். இந்த மாற்றம் உங்கள் செயல்களில் மட்டுமல்ல, உங்கள் வெற்றிகளிலும் வெளிப்படும். தேவையற்ற கடன் சுமைகள் உங்கள் வாழ்விலிருந்து விலகி செல்லும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாள். அவள் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கான வழியை காட்டும். ஜோதிட ரீதியாக பார்த்தால் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால் உழைப்பு உங்களுக்கு பெரும் பலம் தரும். அந்த பெண் உங்கள் அறிவிற்கு தெளிவு தருபவளாக திகழ்வாள். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த நிர்வாக திறமைகளை அவள் வெளிக்கொண்டு வருவாள். குறிப்பாக காதலில் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகும். குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருவதால் திருமண யோகம் கைகூடும். உங்கள் அன்பு உண்மையானது என்பதிலே சந்தேகமில்லை. நீங்கள் நேசிக்கும் நபர் உங்கள் வாழ்நாள் துணையாக மாறுவதற்கான அங்கீகாரம் இந்த ஆண்டில் கிடைக்கும். இந்த வருடத்துல காதல் விஷயத்தில் ஒரு புனிதமான முடிவு எடுப்பீர்கள். ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெரியோரின் சம்மதம் எதிர்பாராத விதமாக உங்கள் கவனத்துக்கு வரும். அந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மன நிறைவு உண்டாகும். மகர ராசிக்கு அந்த அமைதி மிக அவசியமானது. 7.5 சனியின் கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த கசப்புகள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் முழுமையாக விலகும். ஜூன் மாதத்தில் குரு பகவான் 7ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும்பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப விசேஷங்களும் களை கட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறைந்து அந்நியோன்யம் கூடும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு. குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் புதிய கிளைகளை தொடங்குவதற்கு இது மிகச்சிறந்த காலமாகும். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் போட்டிகளை முறியடித்து லாபம் ஈட்டுவீர்கள். புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் ஆலோசனையை கேட்பது வெற்றியை உறுதி செய்யும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 1, 3 மற்றும் 11 இடங்களின் மீது விழுவதால் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மற்றும் லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய பதவி தேடி வரும். அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் ஆச்சரியமாக தோன்றினாலும் அதுவே உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த தளத்திற்கு உயர்த்த போகும் விசையாகும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் வெளிப்படையான தன்மையை கடைபிடிப்பது நன்மையை தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரை சந்தித்த தடைகள் மறைந்து சேமிப்பு அபரிமிதமாக அதிகரிக்க தொடங்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டில் மிக வலுவாக உள்ளது. யாருக்கும் உங்கள் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதையோ அல்லது தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் மதிப்பு எப்போதும் குன்றாது. உங்கள் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் துரோகிகளை 3ஆம் இடத்து சனி இப்பொழுது உங்கள் கண்முன்னே தோற்கச் செய்வார். நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்களை வீழ்த்த திட்டமிட்டவர்கள் இப்பொழுது உங்கள் வளர்ச்சியை பார்த்து அஞ்சுவார்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். இனி உங்கள் நேரத்தை உருப்படியான வருமானம் தரும் காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுவீர்கள். ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 5 தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும். ராகு பகவான் உங்கள் ராசியான மகரத்திற்கும் கேது பகவான் 7 இடமான கடகத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் அமர்வதால் உங்களுக்கு ஒரு புதிய வசீகரம் மற்றும் துணிச்சல் பிறக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அபரிமிதமான லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே சமயம் 7ஆம் இடத்து கேது உங்கள் உறவுகளில் ஒரு ஆன்மீக தன்மையை கொண்டு வருவார். இது உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் தங்கள் மூட்டு மற்றும் எலும்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். 7.5 சனி முடிந்ததால் உடல் ரீதியான சோர்வு நீங்கி புது தெம்பு பிறக்கும். முறையான உடற்பயிற்சியும் தியானமும் உங்களுக்கு ஒரு கவசமாக செயல்படும். மகர ராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமாக அமையும். உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும். இதுவரை குடும்பத்தின் நிழலில் இருந்த நீங்கள் இனி சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற பெண்ணாக மாறுவீர்கள். உங்கள் தீர்க்கமான பேச்சு மற்றவர்களை கவரும். மகர ராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை உண்டு. தன்னம்பிக்கை அவசியம், ஆனால் அது கர்வமாக மாறிவிடக்கூடாது. மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது 3ஆம் இடத்து சனி காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அலுவலகத்திலே உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் இந்த ஆண்டில் உண்டு. உங்கள் நேர்மைக்கு உரிய பலன் நிச்சயம் கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். 3ஆம் இடத்து சனி என்பது உங்கள் வெற்றிகளுக்கான காலமாகும்.
நீங்கள் செய்த தர்மங்கள் உங்களுக்கு இப்பொழுது வரங்களாக வந்து சேரும். இந்த 2026 ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் சில உள்ளன. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீர்கள். மற்றவர்களை குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். கடந்த கால தோல்விகளிலே உழன்று கொண்டிருக்காதீர்கள். ஒரு வழி அடைக்கப்பட்டால் 100 வழிகள் திறக்கும் என்பது பிரபஞ்ச விதி. அந்த புதிய வாசல்களை தேடும் முயற்சியில் இறங்குங்கள். மகர ராசிக்காரர்கள் விழிப்புடன் இருந்தால் பாக்கியங்கள் பெருகும். இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான காலமாகும். இதுவரை நீங்கள் சந்தித்த அநீதிகள் அனைத்தும் இனி நீதியாக மாறும். தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குகிறது. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். உங்கள் உழைப்பு தான் உங்கள் ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியாக பயன்படுத்துங்கள். யாரோ ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொன்னோம் இல்லையா? அவர் உங்கள் உயர்விற்கு தேவையான ரகசிய தகவல்களை தருபவராக இருப்பார். அவர் காட்டும் நுணுக்கங்களை நீங்கள் பின்பற்றினால் பல நஷ்டங்களில் இருந்து தப்பிக்கலாம். சனி பகவான் மீன ராசியில் இருப்பதால் உங்கள் சிந்தனைகளில் ஒரு மாற்றம் புகுத்தப்படும். நீங்கள் இதுவரை கனவு கண்ட ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ஆனால் அதற்கு தொடர் உழைப்பு அவசியம். 3ஆம் இடத்து சனி காலத்தில் நேர்மையான பாதையே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும். முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு முன்னால் சில பயிற்சிகளை எடுப்பது இயற்கை ஆகும். அந்த பயிற்சிகளை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை தருவார். அந்த பொறுமையோடு உங்கள் வெற்றியை எதிர்கொள்ளுங்கள். முடிவாக மகர ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய நன்மைகளை தரும். 7.5 சனி முடிந்து விட்டதால் இனி ஏறுமுகம்தான். ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும். உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெறும். மகர ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் நற்பலன்களை பெற சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது உங்கள் தடைகளை நீக்கும். தினமும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் அமைதியை பெருக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்வதும் சனியின் ஆசியை பெற்றுத்தரும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகளில் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வது பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் துர்க்கை அம்மனை வழிபடுவது திடீர் குழப்பங்களை நீக்கி வெற்றியை உறுதி செய்யும். மகர ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய சாதனைகளை தரும். மார்ச் மாதமே சனி பகவான் 3 இடத்திற்கு சென்று விட்டதால் இது உங்கள் வெற்றிகளை அனுபவிக்க வேண்டிய காலமாகும். ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜூன் மாத உச்ச குரு பெயர்ச்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் புதிய ஒளியை கொண்டு வரும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் உழைப்பு உங்களிடம் இருக்கிறது. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெற்று மேன்மையடையும். உங்களின் மேலான ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றிகள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றிகள்.